விஷயம், தயவு செஞ்சு நம்ம விஜய் சாருக்கு ஓட் போட்டீங்கன்னா நம்ம தலையெழுத்து மொத்தமா மாறும். அதான் மண்டை எழுத்து, மண்டைக்கு விதிங்கிறது இதுதான் தாங்க. தலையெழுத்து சொல்றது இதுதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. முடிஞ்சிருச்சு தலைவா, முடிஞ்சிருச்சு. சரி போடா 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 தம்பி போடா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். நாங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். வட்டா நீ தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. ஆறால எங்க வந்து வர்றா, சொல்லு. ஆறால சின்ன வரலாறு ஒண்ணு சொல்லிக்கிறேன். வரலாறு தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காண்டி ஒரு சின்ன வரலாறு. முடியல பெரம்பூர் தொகுதியில அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நீங்க क्वेश्चन கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். புடுங்குது. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. நீங்க क्वेश्चन கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். கரூர் மரணத்துல அவருடைய செயல்பாடுகளை, அவர் போகாதத, அவர் நேரம் தாண்டி வந்தத, அந்த மக்களுக்கு வந்து மக்கள் போய் பார்க்காதத, ஓடி ஒளிஞ்சத. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்தமா அப்படின்னு போயிடணும். திரு மு க ஸ்டாலின் சார் நிப்பாட்டி எல்லாத்தையும். சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன், சிகரெட்டை நிறுத்து. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்ச தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியில இருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அண்ணனோட உத்தரவாதங்களை கொஞ்சம் வாசிக்கலாமா? முதல்ல, போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், அரசியல்னா என்னங்க? அடங்கொம்மால ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்? என்ன சொன்ன? என்ன பேசுறவ? என்ன பொம்பளை அவ? இல்ல நான் கேக்குறேன், என்ன பொம்பளை அவ? அவ என்ன பெரிய மையா அவ? அரசலக மேக்கல சரியான கிட்டி திருடியவ. மையா கூட புடுங்க முடியாது. ஒரு மையா கூட அவளால புடுங்க முடியாது. அது எப்படி அவ? எப்படி வந்ததுக்கு சகோதரன் நாய். சிப்பாக்க அடிச்சு தர நாய் அவ. இந்த கிளி கிளிக்கிறாளே, எந்த ஒரு காரியா இருப்பா? தமிழ்நாட்டின் சிறந்த தற்கொலைக்கான அவார்டு ஒரு கணக்கெடுப்பு போயிட்டு இருக்கு. அதுல யாரும் இவன் தான் தோணுச்சு அப்படின்னா மறக்காம டேக் பண்ணிட்டு அவனுக்கு ஷேர் பண்ணிடுங்க. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன வேணும்? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? ஏய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு. குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு, சரியா? இருந்ததா கூட இருக்கட்டாங்க, அது ஒரு பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். போத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. தற்குறி ஜெகதீஸ்வரி, தற்குறி தற்குறி. அவரை வந்து முதல் முறையா பாக்க வந்திருக்கீங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? வெயிட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டா பிஎம் தான். வெயிட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டா பிஎம் தான். இல்ல, எனக்கு சொல்லவே தெரியல. அவரை பார்க்கணும்னு சொன்னோனே என்னோட 2வது அப்பா நான் பார்க்க போறேன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ரொம்ப 2வது அப்பா நான் பார்க்க போறேன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ரொம்பவே
எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு, இன்னொன்னு எங்க? ஜனநாயகன் 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 தளபதி 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 தளபதி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு சாப்பிடுறா. தனிச்சு நின்னு ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி ஜெயிச்சு 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. தனிச்சு நின்னு யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. இப்போ அவங்க இல்ல தலைவா. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சரி கிளம்பு. யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? சரி கிளம்பு. கெட்டா பையன் சார் அந்த சின்ன பையன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்துச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க.